குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது 3வது கட்டம் தான், அதாவது தைரிய வீரிய ஸ்தானமாக, இளைய சகோதர ஸ்தானமாக, ஏன் ஒரு மனுஷாருடைய முன்னேற்ற ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த 3ஆம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, பொதுவாகவே 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதர வகையில் அதிகமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்காது. அதாவது அதிகமான ஒரு சகோதரர் இருக்க மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு தனிச்சிருப்பாங்க, அல்லது ஒரே ஒரு சகோதரர் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சகோதரர் கூட ஒற்றுமையாக இருக்க முடியாத ஒரு சூழலும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா. அதே மாதிரி முன்னேற்றம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் வயசு மட்டும் அதிகமாகிட்டு போனால் பத்தாது, முன்னேற்றமும் அதிகமாகுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா. அந்த முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு சில முயற்சிகளில் ஒரு சில தடை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் தடை ஏற்படுவது, தொட்டதுக்கெல்லாம் தடை ஏற்படுவது, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் மகிழ்ச்சி கிடைக்காது. அதே முயற்சியை அடுத்தவங்க எடுத்தாங்கன்னு வைங்களேன், அதாவது 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் உள்ள ஒரு ஜாதகர் ஒரு முயற்சி எடுத்தார்னு வைங்களே, அந்த முயற்சிக்கு தடை ஏற்படுது, அல்லது மீறி அந்த முயற்சியை எடுத்தோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே முயற்சியை அடுத்தவங்க எடுத்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு மட்டும் நன்மை கிடைக்கக்கூடியது, அவங்களுக்கு மட்டும் லாபம் கிடைக்கக்கூடியது, அவங்களுக்கு மட்டும் வெற்றி கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், நமக்கு தடையாகுது, ஒரு முயற்சி எடுக்கிறோம், நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறத கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் நம்ம கூட உள்ள இன்னொருவருக்கு வெற்றி கிடைக்குது, அவருக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது நமக்கு சின்ன ஆதங்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, திறமையுள்ள உங்களை விட திறமையே இல்லாத மற்றொருவருக்கு இந்த மாதிரியான மேன்மை கிடைக்குதுன்னு வைங்களே, அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அங்கலாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இளைய சகோதரர், அதாவது தன்னை விட வயசில் குறைஞ்ச, அதாவது தனக்கு தம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தம்பியோ அல்லது அண்ணன் சம்மந்தப்பட்ட உறவுகளோ அதிகமாக இருக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒரு கால் அண்ணன் தம்பி இருந்தால் கூட அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை, சகோதர சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்காது. தேவையில்லாத பங்காளி சண்டை, தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, உங்களை விட நான் வளர்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சியை நேர்மையாகவோ பெருமையாகவோ பேசாத சூழல், உங்களுடைய சொந்த பந்தமே உங்களுடைய சகோதரரே உங்களை பற்றி தாறுமாறாக பேசக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சூழல்கள்லாம், அதாவது இந்த மாதிரியான சூழல்களெல்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா. உங்களுடைய ஆரம்ப வயசிலிருந்து தொடர்ந்து 30 வயசு வரைக்கும், அதாவது ஒரு வயசிலிருந்து 30 வயசு வரைக்கும் இடைவிடாத முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் 30 வயசுக்கு மேலே அல்லது 33 வயசுக்கு மேலே இந்த 30 வயசு வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கான முன்னேற்றமோ அல்லது பெருமையோ அல்லது அதற்கான ஒரு மிகப்பெரிய அம்சங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான முன்னேற்ற தடை அல்லது சகோதர வகையில் ஒற்றுமை இல்லாத சூழல் அல்லது பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத பிரச்சனை அல்லது நம்ம கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஏமாறுவது, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தே ஆக வேண்டிய சூழலும், மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் தடைபடக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான், அதாவது முட்டுக்கட்டையான ஒரு சூழ்நிலை தான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானால் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவலில் மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலது பக்கமாக எண்ணி வரும் பொழுது 4ஆம் இடம், அதாவது மாதுர் ஸ்தானமாகவும் அதே சமயத்தில் வாகனஸ்தானமாகவும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானமாகவும் ஒரு சில சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. மாதுர் ஸ்தானமாக, வாகனஸ்தானமாக, அதே சமயத்தில் சுகஸ்தானமாக சொல்லப்படுகிற இந்த 4ஆம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய தாயாருக்கும் மகனுக்கும் பொதுவாகவே தாயை சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தவறாக நினைக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தால் கூட அந்த தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு எவ்வளவு நாளில் உறவாக இருந்துகிட்டு இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு பிறகு அது பகையாக மாறுங்கிறத உறுதியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 4ஆம் இடம். அப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி எல்லாம் மாறி தேவையில்லாத தாய்க்கும் மகனுக்கும், அதாவது வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாத சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய குடும்பங்களில் வந்து பாருங்களேன், அதாவது அம்மாவும் பிள்ளையும் அவ்வளவு பாசமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு திருமண வயசு வரும்பொழுதோ திருமணம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அம்மா வந்து பாசம் அப்படிங்கிறத விட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த உறவில் பாசம், பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் பாசம் அப்படிங்கிறத விட மோசம் அப்படிங்கிற 3 எழுத்து புகுந்துக்குது அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே யதார்த்தமாகவே நம்ம சுற்றியுள்ள குடும்பங்களில் பார்க்க முடியும். அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படுவதற்கு இவ்வளவு பாசமாக இருந்த நம்ம தாயார் இவ்வளவு மோசமாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் தாறுமாறாக ஏன் மாறுது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருப்பார். இதே மாதிரி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா ஒரு சில தாயாருக்கு தேவையில்லாத கண்டம் ஏற்படக்கூடிய தீராத நோய் ஏற்படக்கூடிய சூழலும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகமாக வாழ்கிறது, இந்த உலகத்தில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு சுகம் இருந்தாலும் எவ்வளவு பாசம் இருந்தாலும் எவ்வளவு நேசம் இருந்தாலும் எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அதில் சுகமான வாழ்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா, அந்த சுகமான வாழ்வு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுல மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டு இருக்கும். 4ஆம் இடத்துல குழிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி இருந்தார் அப்படின்னா அதற்கு எடுத்து, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த 4க்கு 7ஆம் இடத்துல என்ன, அந்த 7க்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அல்லது 2ஆம் இடத்து அதிபதி வந்து எந்த கிரகமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஸ்தான பலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளோ அல்லது அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களையோ சரியான நேரத்தில் உங்களுடைய ஜாதகப்படி செஞ்சுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வரக்கூடிய பாதகமான சந்தர்ப்பங்களை அடியோடு தவிர்த்து சாதகமான சந்தர்ப்பங்களையும் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் நிம்மதியான வாழ்க்கைகளையும் நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி.